إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى سرجي وجهك والله حجتنا يوم يأتي الناس بالحجج يا كريما جد راحته فكفيت البحر واللجج يا كريم الجد راحته فكفيت البحر واللجج அடியம்மா இப்படி ஆக்ட் பண்றது எங்களுக்கு தெரியும் ஏமாத்துறானு. மூலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். நின்றுவோம். உன்னை பக்கத்தில் ஏனப்பா மௌலிதை நிறுத்தி விட்டாய், பாடப்பா பாடு. آمن تذكر جيران بذي سلمي ما سجد دمعا جرى من مقلة بدمي أم حبت الريح من تلقاء قاضمة وأومال البرق في ظلماء من علمي. கங்கை கரை தோட்டம். இதை பார்த்து என்ன விளக்கண்ணா, மூழ்குகிறது ஒரு குப்பை கூத்து பாட்டு கச்சேரியை விட கேடு. அதுக்கு சொல்லி காட்டுறேன். இன்ன பைத்தன்னன் தசாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி. பனி இல்லாத மார்கழியா. தமிழகத்தில் மௌலிது என்கின்ற அந்த வழிகேடு இன்றைக்கும் மக்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மௌலுதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தமிழகத்தில் நடந்ததில் அதிகமாக எனக்கு தெரிந்த வரைக்கும் அதிகமாக மௌலுதுக்கு எதிராக பேசினது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மௌலுது என்பது அடிப்படையில் என்ன, அது ஒரு மக்களுக்கு ஒரு விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். சுபஹான மௌலிதுன்னு தான் அதில் எழுதியிருப்பாங்க. மௌலிது கிராமர் படி வழக்கத்தில் மௌலுது சொல்லி பழகிருக்கோம். மௌலுது, இந்த மௌலுதுங்கிறது சுமார் ஒரு 100, 120, 130 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவை சார்ந்த ஒரு மலையாளி எழுதின பாட்டு, கவிதை, பாடல்கள் தான். நம்ம ஆரம்பத்தில் அதை ஓதும் பொழுதுலாம் அது பாட்டுன்னு நினைக்காம பக்தியாக என்னமோ ஒரு குரானை விட சிறந்தது, சொல்லப்போனால் குரானை விட சிறந்தது என்று நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டோன்னா எங்களை மார்சாக்களில் ஓதும் பொழுதே பக்தி அப்படி தான் ஊட்டுவாங்க. பக்தியை எப்படி ஊட்டினாங்கிறதுக்கு ஒரு சாம்பிளை சொல்லிட்டு நான் அந்த மூர்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் கிளீனூரில் ஓதும் பொழுது 3வது வருஷம் ஓதிட்டுருக்கேன். இந்த இது நஹு கிராமர்னு சொல்லுவாங்க. அப்போ 1, 2, 3, 4 வருஷமாக இந்த பக்தி தான் ஊட்டுவாங்க. அப்போ எங்கள் அஜர்த்து என்ன சொல்லுவார்னா, எங்களுக்கு தாலீமுல் முத்தாலீம்னு ஒரு கிதாப் சொல்லி தந்தார். தாலீமுல் முத்தாலீம்னு ஒரு அரபி புத்தகம் உண்டு. அது பெரும்பாலும் 2வது வருஷம் 3வது வருஷம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த புக்கில் பெரும்பாலும் குருட்டு பக்தியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கும். மௌட்டிகமான குருட் பக்தி. அஜர்த்துன்னா அல்லாஹ்க்கு மேலே தூக்கி வைக்கிற அளவுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், முஹித்தீனே அல்லாஹ்க்கு மேலே தூக்கிட்டாங்கிற அளவுக்குலாம் இருக்கும். அது மாதிரி அஜர்த்மார்கள் அந்த அளவுக்கு அவுலியாக்களுக்கு மேலே அவுலியாவுக்கு தூக்குவாங்க, அப்படிலாம் வரும். அதில் தாலீமுல் முத்தாலீமில் நாங்கள் பாடம் ஓதிட்டுருக்கோம். அப்போ அந்த கிதாபில் வருது ஒரு விஷயம், அந்த புக்கில் வருது. ஒரு அஜர்த்து, ஒரு பெரிய அஜர்த்து பள்ளிவாசல் முன்னால் ஹாலில் உட்காந்து மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்கார். மாணவர்களை பாடம் நடத்திக்கோ, மாணவர்கள் அஜர்த்து பார்த்து உட்காந்துருப்பான். அஜர்த்து மாணவர் பார்த்து உட்காந்துருப்பாங்க. வெளியே அஜர்த்துக்கு தெரியும், பள்ளிக்கு வெளியில் நடக்கிறது தெரியும். அந்த மாதிரி அவர் பாடம் நடத்திட்டு இருப்பார். பாடம் நடத்திட்டே இருக்கும்போது என்ன செய்வார், அஜர்த்து திடீர்னு எஞ்சிப்பார், திடீர்னு உட்காருவார், திடீர்னு எஞ்சிப்பார். இப்படியே 4-5 வாட்டி நடக்கும். இப்படி இல்லை என் தாலிமுத்தன் கிதாபில் வருது. அப்போ பாடம்லாம் முடிஞ்ச பிறகு மாணவங்க கேட்டாங்களாம், ஏன் அஜர்த்து திடீர்னு எஞ்சிக்கியே உட்காரியே, என்ன அஜர்த்து காரணம்? அதுவாப்பா, நம்ம அங்கே ஓதிக்கிட்டு இருக்கோம், வெளியே என் அஜர்த்துடைய மகன் ஒரு 10-15 வயசு பையன் பெந்து விளையாடிட்டு இருக்கான். பெந்து எத்தி விளையாடிட்டு இருக்கான். பாலை, பந்து, எங்கள் ஊரில் பெந்தும்பாங்க. அந்த பாலை எத்தி விளையாடும் பொழுது அந்த பால் நகண்டோடனே அதை பிடிக்கிறதுக்காக ஓடி வருவான். அப்போ அவன் என் கண்ணில் படுறான். அஜர்த்து மகன் கண்ணில் படும் பொழுது நான் உட்காந்துருக்கலாமா, எங்கே அஜர்த்து மகன்லா ஏஞ்ச, அவன் கண்ணை விட்டு மறைஞ்சிட்டானா உட்காந்துருவேன். இப்படி விளையாட்டு நடக்குது. இப்போ அஜர்த்து மகன் வரும் பொழுது நம்ம ஒரு அஜர்த்து உட்காரக்கூடாது, எங்கள் அஜர்த்துடைய மகன் இல்லையா. அப்போ அஜர்த்து மகனுக்கே நாங்கள் அப்படி எஞ்சோம்னா
அஜர்த்தாகி எங்களுக்கு எப்படி எந்திக்கணும் அப்படின்னு கொண்டு வரலாம். இப்படி ஒரு பக்தியை ஊட்டினோன்னா நான் உண்மையிலே இப்படி இருக்குமோ. அப்போ சின்ன வயசு தான் நான் இருக்கும் பொழுது அதுலேருந்து அஜர்த்து குர்டு பக்தி நம்ம மனசில் இருக்குது. இன்னும் அந்த கிதாபில் இருக்க அரபியில் கிதாபில் இருந்தால் தான் போதும், குப்பையாக இருந்தாலும் நம்ம போல செஞ்சேன் அப்படிப்பட்ட டைமில் அது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஏகத்துவ சிந்தனை வந்த பிறகு தான் இது தெரிய ஆரம்பிச்சு. அதே அஜர்த்தை நான் சந்திச்சேன். அதுக்கு பிறகு எந்த அஜர்த்து இந்த குர்டு பக்தி எனக்கு சொல்லி தந்தாரோ அஜர்த்து. இப்படி ஒரு கித்தாப் நீங்கள் சொல்லி தந்தீங்க அஜித், சொல்லி தந்தேன். அது எப்படி அஜர்த்து பெஸ்ட்டா குருட்டு பக்தியை சொல்லி தர்றாங்களா அஜர்த்து அப்படின்னு. என்னடா அப்படி சொல்கிறேன், என்ன விஷயம்? இந்த அஜர்த்து உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு, வெளியே அவன் மகன் விளையாடிட்டு இருக்கான். அவன் மரியாதைக்காக எஞ்சி நிற்கிற அஜர்த்து நல்லவராக இருந்தால் அவனை என்ன செய்யணும்? உங்கள் அத்தா எனக்கு அஜர்த்து எனக்கு மார்க்கத்தை சொல்லி தந்தார், நீ இவங்களோட உட்காந்து மார்க்கத்தை பிடிக்காமல் வெளியே உனக்கு விளையாட்டுன்னு சொல்லி காதை திருவி 4 அறையப்பட்டு உட்காந்து ஓதுறா அப்படின்னா அந்த அஜர்த்தை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவனுக்காக நீங்கள் எழுதி நிற்கணும்னா நபிகள் பெருமானுடைய வழிக்கு மாற்றமில்லை. இது ரசூல்லா இதை தடுத்துருக்காங்களே, அப்படி என்ன தடுத்தாங்க அவர் கேட்காரு. அப்போ தடுத்தாங்கங்கிறது கூட அவள் பெரிய ஆரம்பிச்சாங்களுக்கு தெரியலை. எஞ்சி நிற்கிறது நபிகள் பெருமானா தடை செய்யப்பட்ட ஒரு செயல் அப்படின்னு ஹதீஸில் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் ஒரு மாணவன், அவர் 40-45 வருஷம் சொல்லிக் கொடுக்குற அஜர்த்து. அப்போ அவருக்கு தெரியலன்னா ஹதீஸுக்கிட்ட அவங்க போகிறது இல்லை. அவங்க படித்தா சில ஹதீஸை படிப்பாங்க, ஒரு பறக்கத்துக்காக ஒரு 10-100 ஹதீஸையும், பறக்கத்துக்காக தப்சீருங்கிற வேலை ஒரு 10-2 சூறாவையும் 4 சூறாவை படிப்பாங்க. எங்க தடை இருக்குன்னு கேட்கிறார் அவர். பிறர் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பி ஒருவன் சந்தோஷப்பட்டால் ஃபல் எத்தபவோ மகாதம் என்னார், அவன் தங்குமிடம் நரகன்னாங்க. இவ்வளவு கடினமான வார்த்தை இப்படி இருக்குது. இவனை போய் இவர் பெரிய ஆஜர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கல. அப்துரமான் நீ போகிற வழி சரியில்லை, எனக்கு வழிகேடு மாதிரி தெரியுதான்னு. அஜர்த்து நான் ஹதீஸை எடுத்து சொல்கிறேன், ஹதீஸை நான் எடுத்து சொல்கிறேன். ஹதீஸை எடுத்து சொல்கிறது எப்படி வழிகேடுங்கிறிய? எப்பா நீ நல்ல வழியில் இருக்கணும், சுன்னத் ஜமாத்தில் இரு. சுன்னத்தை தானே அஜித் சொல்கிறேன், ரசூலா சொன்னது தானே அப்படின்னா அவருக்கு கோவம் வந்துடுச்சு. இருமை என்னை சந்திக்காதப்பா அப்படின்ட்டார் அவர். அவர் நல்ல குணத்தில் உள்ள ஆள் தான். அவருக்கு கூட நல்ல குணம் நல்ல ஆளாக இருந்தும் கூட, என் மீது அக்கறை உள்ள ஆளாக இருந்தும் கூட ஹதீஸை சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அந்த பக்தி அப்படி போய் நிற்கிது. அந்த அரபி மேலே உள்ள பக்தி, அந்த ஆலிம்கள் மேலே உள்ள பக்தி, ஆலிம் மாணவனுக்கே இந்த மாதிரி கொடுக்கணுங்கிற பக்தி. அதே மாதிரி ஒரு அதே கிதாபில் வருது, ஒரு ஆள் ஹல்வா எல்லாம் விற்று முடிச்சு கடைசியில் என்ன செய்வாராம், அஜத்மார்களுக்கு அந்த ஹல்வாவை கொண்டு போய் கொடுப்பாராம், மிச்ச ஹல்வா. அதனால் அவருடைய மகன் என்ன செஞ்சானா, உலகத்திலே மிகப்பெரிய அல்லாமாக மாறிவிட்டாருலாம் அதில் எழுதி வச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன ஊருக்கு போயிட்டு வந்தால் எல்லாரும் அல்வா மிச்சர்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வர்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, டைரெக்டாக சொல்லலாம், ஆனால் கிதாபில் எழுதி வச்சுதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பக்தியை ஊட்டினாங்க. அந்த பக்தியின் மூலமாக இருக்கிறதுனால தான் இந்த பக்தி மௌலுதுலையும் வந்துருக்கு. மௌலுதில் உச்சம் தீவிர ராகமாக போச்சு. இல்லை பொதுவாகவே ராகம் என்ன செய்யணும், ஒரு மனிதனை ஈர்க்கும். ராகத்துடைய தன்மை பாருங்களேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக மௌலுத ஒரு தௌஹீத் வந்த பிறகே மௌலுது கூடாதுன்னு, மௌலுது ஓர காலத்தில் மௌலுது சரின்னு சொல்லி ஓதிட்டு இருந்தேன். ஏகத்துக்கு வந்த பிறகு மௌலுது சரியில்லைன்னு சொல்லி பாட்டை படிச்சுட்டு இருக்கேன். அது தப்புன்னு சொல்லி சொல்லுங்க, ஆனால் ராகத்தோட சொல்லுங்க மக்கள் அதை விரும்புகிறாங்க. மக்கள் ராகத்தை விரும்புவான் மனிதன். அதே சமயத்தில் ராகம் இஸ்லாத்தை தடை செய்யப்பட்டதும் இல்லை. கவிதைகளோ ராகங்களோ நபிகள் தடுக்கலை, அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். இஸ்லாத்தில் எல்லாமே அனுமதிக்கப்பட்டதுன்னு இருக்குது, தடை செய்யப்பட்டதுன்னு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹராம் ஹலால் அப்படி வச்சுக்கோமே, ஹராம் இருக்குது ஹலால் இருக்குது. மட்டன் கறி ஆட்டுக்கறி ஹலால், பன்னிக்கறி ஹராம். அப்போ சாப்பிட்றதுல ஹலால் ஹராம் இருக்குல்ல. அதே மாதிரி பேச்சு, நல்ல பேச்சு இருக்குது கெட்ட பேச்சு இருக்குது. நல்ல பேச்சை பேசலாம், கெட்ட பேச்சு தடை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூ, கெட்ட வார்த்தையை பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லைன்னு குர்ஆன்ல இருக்குது. அப்போ பேச்சில் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இருக்குது, கேட்கறதுல நல்லது கெட்டது இருக்குது. அதுபோல் பேச்சில் நல்லது கெட்டது இருப்பது போல் கவிதையிலும் நல்லது கெட்டது இருக்குன்னு நம்ம சொல்ல வர்றோம். நல்ல அழகான அருமையான கவிதைகள்லாம் இருக்குது. இப்போ அல்லாஹ் ஹாலிகுனான்னு ஒரு இதில் படிக்காங்க, அதில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது? அந்த வார்த்தை அல்லாஹ் எங்களை படைத்தான். இது அல்லாஹ் எங்களை படைத்தான். இந்த நல்ல வார்த்தையை டீனோட சொன்னால் நல்லது தானே இருக்கும். அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதினா சுப்ஹான மௌலானா. ஓராயிரம் பார்வையிலே
இந்த டியூனுக்கெல்லாம் நாங்கள் ஓதுற காலத்தில் உச்சகட்ட காசு ஏழை வீட்டில் இந்த டியூன் போட மாட்டோம். பணக்கார வீட்டுகளில் அது நிறைய பணம் தருவான்னு தெரியும், இந்த மட்டும் தான் போடுவோம். பள்ளிவாசல் முத்தவல்லி, மார்சா முத்தவல்லி தலைவர் வீட்டுக்கு போனோன்னு வைங்க, சீக்கிரம் போயிட்டு வர முடியாது. என்னடா சீக்கிரம் ஓய்வு முடிக்க, நான் நீ தான் நம்ம ஓதுங்கடா அப்படிமா. அப்போ அவன் காசும் தரமாட்டான். அதுக்கு என்ன செய்யறது? சோகப்பாட்டு தேடுறது. சினிமாவில் சோகப்பாட்டு இருக்குமே, என்ன பாட்டு? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு கொல்லுங்குதடி. அது இன்ன பை தன்னந்த சாக்கி நோலைச மொஹதாஜன் இல சுருஜி வஜுஹுக்கல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின்னாசு பில் ஹுஜஜி யா கரீமன் ஜத்த ராஹதஹு ஃபகஃபைத்தல் பஹர வல்லுஜஜி அன்த முன்ஜினா மினல் பல்வா திபுஹு ஃபில் அலமில் அரஜி ரப்பி வர்சுக்னா ஜியாரதஹு قبل الروح والنهجي யா கரீமன் ஜத்த ராஹதஹு ஃபகஃபைத்தல் பஹர வல்லுஜஜி. அது பாட்டு வரும். இது நார்மலா படிக்கிறது. சோகத்துக்களை படிக்கணும். இதே பாட்டை சோகமா சிவாஜி படிப்பார். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு ஆக்டில் படிப்பாரு. காசு தர மாட்டேன் நான் ஓதும். இன்ன பை தன்னந்த சாக்கினோ லைஸ முஹதாஜன் இல சுருஜி வஜூக்கல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின்னாசு பில் ஹுஜஜி யா கரீமன் ஜத்த ராஹதஹு فكفيت البحر واللججي يا كريم الجد راحته فكفيت البحر واللججي அடியம்மா. இப்படி ஆக்ட் பண்றது எங்களுக்கு தெரியும், ஏமாத்துறான்னு. அவனுக்கு தெரிஞ்சு அடிச்சு வச்சு போடுவான். இந்த படுகா பையன் ரூபா தரல. இது எல்லாம் இந்த கூத்தையெல்லாம் யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு மடத்த பக்தி எங்களுக்கு அப்பமெல்லாம் இது கடைசி காலத்தில் உடஞ்சிருச்சு. விடிமோனுதுலாம் ஓதுவோம். விடிமோனுதுன்னா நைட்டில் சாப்பிட்டு உட்கார்றது சுபு வரைக்கும். சுபுவை தாண்டி கூட போவோம், சுபு தொழாமல் கூட போவோம். விடிமோழுது அந்த மாதிரி விடிமோழுது போகும்போது அவங்க அன்றைய காலத்தில் 10 ரூபா 20 ரூபா தர வேண்டிய இடத்துல 50-100 ரூபா தருவாங்க. அந்த நேரத்தில் 100 ரூபாங்கிறது இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு சம்பவம். ஒரு டீ 10 பைசா தானேங்க, 10 பைசா 15 பைசா. எத்தனை மணிக்கு ஏறி இருக்கு பாருங்களேன். டீயை வச்சு சொல்கிறேன், இடங்களை வச்சு தங்கத்தை வச்சு சொன்னால் பல மடங்கு ஏறும் பொருளாதாரம். அப்போ சாதாரணமாக 10 ரூபா 20 ரூபா தர வேண்டிய இடத்துல இந்த மாதிரி மொழுது வேணும்னா 50 ரூபா 100 ரூபா வசதி தக்கன்னு தருவாங்க. இதில் சில மதரசாக்களில் நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் பெரிய வசதி உள்ள சில பங்களா மாதிரி கட்டியிருப்பாங்க சில பேர் வீடு. அவங்க என்ன செய்வாங்கன்னா 2-3 மதரசாலேருந்து மாணவர்களை கூப்பிடுவாங்க. அந்த நீடூர், கிளீனூர், இந்த மாதிரி சங்கரமந்தல், அடுத்து இன்னொரு அத்திக்கடை, புதக்குடி, இந்த மாதிரிலாம் ஊர்கள்லாம் இருக்குல்ல. அறந்தாங்கி இல்லையா, இன்னொரு அரங்குடிம்பாங்க அந்த ஏரியா. வடகரை, அடங்குடி, வடகரை, இந்த மாதிரி அங்கெல்லாம் மதரசாக்கள் உண்டு. 2-3 மதரசா வந்து மாணவர்களை கூப்பிடுவாங்க. என்ன செலவானாலும் வரல, காரில் வாங்கன்றுவாங்க. அப்போ எல்லா மதரசா மாணவனும் உட்காந்துருப்பான். எல்லாம் முதல்ல அவங்க ஒரு அரை மணி நேரம் ஓதுவாங்க. அவங்க முடிச்சவன் நாங்கள் இப்படி ஒவ்வொரு குரூப்பாக ஓதும். ஒவ்வொருத்தருக்கும் போட்டி, கடுமையான போட்டி, ஜுகல்பந்தி. எங்கள் மதரசாவில் எப்படின்னா நான் எல்லாம் போக மாட்டாங்க. அப்போதைக்கு நம்ம நினைச்சோம் அல்லாவுடைய கிருபையை எல்லா மதரசாவையும் தோக்கடிச்சிருவேன். அது அல்லாவுடைய கிருபையா இல்லையான்னு தெரியாது. ஷிர்கா இருந்தால் கிருபை இல்லை, நல்லதாக இருந்தால் கிருபை. நம்ம அப்போ அதை கிருபைன்னு நினைச்சோம். இப்போ அதே தௌஹீத் வந்த பிறகு அதை விமர்சித்து பேசுறது அல்லாவுடைய கிருபை அப்படின்னு நம்ம விளங்கிட்டோம். அப்போ அந்த மதரசாக்களில் வரும்பொழுது சில பேர் என்ன செய்வான், சினிமா பாட்டை எடுப்பான். சில பேர் சாதாரணமாக ஒரு பாட்டை வச்சுக்கோமே, ஒரு பழைய பாடுன்னு சொன்னால் இப்போ நான் நிறைய படிச்சிருக்கேன், அதிலேயே நான் சொல்கிறேனே, மௌலாய சல்லி, இது பாட்டு இல்லை, நார்மல் பாட்டு, நார்மல் மட்டும். மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி அப்படின்னு அவன் எடுப்பான். நம்ம பார்ப்போம் இது வந்து எல்லாரும் தெரிஞ்ச மட்டும் தானே. தெரியாத மெட்டில் ஒரு சில சினிமா பாட்டில் நான் எடுப்பேன். அவன் அதுக்கு பதிலாக ஒரு பாட்டு எடுப்பான். சினிமா பாட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவன் ஒரு பாட்டு எடுப்பான். அப்போ அவன் எடுக்க முடியாத அளவுக்கு டீன் அடிக்கணும். அது எனக்கு ஈஸியாக வரும். எனக்கு ஏன் அந்த மெட்டெல்லாம் ஈஸியாக வருதுன்னா, என் குடும்பத்தில் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வாப்பா நல்லா படிப்பார், எங்கள் வாப்பாவுடைய தங்கச்சி எங்கள் மாமி நல்லா படிக்கும்,
எங்கள் வாப்போடைய தாத்தா ஒரு ஆள் இருந்தார், அவர் பெரிய பாடகரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உண்மையை தெரியாது. எங்கள் ஜீனில் ஏதோ ஒரு கிழமை நல்லா பாடிட்டு அலைஞ்சிருக்கான் போல் இருக்குது. அந்த ஜீனா கூட இருக்கும், மரபொலியாக வந்திருக்கலாம். எனக்கு இருக்கல டியூன் ஈஸியாக வரும். எனக்கு எப்படி இந்த ஜிதால் தர்க்க கலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, அதே மாதிரி பாட்டு டியூன் எடுக்கல இன்ட்ரெஸ்ட்டு. வாயில் உளர்வேன் நாம் சாமி பாட்டை, டியூன் கரெக்டாக இருக்கும். உதாரணமா, हम तो नहीं जे रे मीरा शड़ने लगा, आपको है गम की ना है साले पही, उसको उसको बोला मीरा शड़ने लगा, अकला शड़ने लगा, जस्त मीरा जीने मीरा शम से नहीं, उसको शम से नहीं. कल्लल्ला மாணிக்கங்கிற பாட்டில் உள்ள இந்த உருது பாட்டு நல்லா இருக்கா? ஒரு வார்த்தையோட இதில் உருது கிடையாது. நான் உளர்னது இந்த மாதிரி உளர்னாலும் உழப்பினாலும் எனக்கு டியூன் வரும். தமிழ் பாட்டே எப்படி படிப்பேன்? போனால் போகட்டும் போடா, நன்னங்களாலே ஓடிடும் நீயே எங்கே எனக்கே தெரியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் கிடையாது. வார்த்தைகள் நானா போட்டு அடிச்சு நொறுக்க அப்படி பழக்காது. அது எங்க ஊர்ல சின்ன வயசுல அப்படிதான். மங்களாபுரத்தில் பரிம்போரத்தில் மஸ்தான் சாஹிபு சன்னிதானம், கடையில் உள்ள மங்களாபுரம் ஒரு ஊர் இருக்கு, அங்க பரிம்புன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க மஸ்தான் தர்கான்னு ஒன்று இருக்கு. அதுல பாட்டு எடுப்போம். மங்களாபுரத்தில் பரிம்போரத்தில் மஸ்தான் சாஹிபு சன்னிதானம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் சக்கரையும் சாம்பலும் வழங்கப்படும். என்ன பாட்டு? திருச்செந்தூரில் கடலோரத்து. அப்பவுமே அந்த மாதிரி இந்த டியூன் போட்டு பழகி இருக்கோம். இது பெரிய திறமை. இந்த டியூன் நான் ஒன்றும் அப்படிலாம் பழக்கம் ஆமா. இந்த ஏலேலோ ஐலேசான்னு சத்தம் போட்டு போவாங்கல்ல, இந்த மாதிரி உலர வந்துடும். அது இதுக்கு பெரிய திறமையெல்லாம் தேவையில்லை. சில பேர் டியூன் ஈஸியாக வரும். அதனால இந்த மாதிரி டியூன் போட்டு பழகிருக்கேன் நான். அதனால அந்த மர்சாக்களை ஓதும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, அவன் ஒரு டியூனை எடுத்துருவான். அப்புறம் உதாரணமாக சாதாரண மௌலூதில் இப்போ مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم للخلق كلهم பனி இல்லாத மார்கழியா. மௌலாய் சொல்லுறதா, إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السرج وجهك والله حجتنا يوم يأتي الناس بالحجج يوم يأتي الناس بالحجج பனி இல்லாத மார்கழியா. எம்ஜிஆரும் சரோஜாவையும் லவ் பாட்டு பாடுவா. அவனா சினிமா பார்க்கறது, மௌலூதில் காசை சம்பாதிக்கிறது, ஹராமா சம்பாதிச்சு சினிமா பார்க்கறது, ஹராமா செலவழிக்கிறது. வருவதும் ஹராம், போவதும் ஹராம். ஆனால் அது ஹராம்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி மௌலூதில் ஊறி கிடந்தேன். அந்த மாதிரி பாட்டெல்லாம் மற்ற மரசால எடுப்பாங்க. அவங்க எடுக்க முடியாத டியூனில் எடுக்கணுமே அப்படின்லாம் ஒரு சவாலாக இருக்கும். பெரும்பாலும் நான் பெரும்பாலும் எடுக்க முடியாது. ஆனால் என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், இப்ராஹிம். அவனும் சில டியூன், அப்துரமா இந்த டியூனில் எடுத்து பாருமா. அப்போ நாங்கள் 2 நேரம் 3 எடுத்து பார்த்தா அருமையாக வந்துடும். அதில் ஒரு சில மெட்டீரியல் உண்டு. இன்னபை தன்னந்த சாக்கினோ லைஸ முஹ்தாஜன் ஈல சுருஜி, இப்படி எடுத்துடலாம். குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோவளம் நெஞ்சில் விளங்குதடி, இது அந்த பாட்டு. இன்னபை தன்னந்த சாக்கினோ லைஸ முஹ்தாஜன் ஈல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின் நாசு பில் ஹுஜஜி يا كريم الجد راحته فكفيت البحر واللجج فكفيت البحر واللجج. இந்த கடைசி அடி கொஞ்சம் சிரமம். அதுக்கு அடுத்த அடி யாருமே எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எடுத்தது இல்லை. நீங்கள் திரு ட்ரெயின் சொல்லி பாருங்கள், கைசர் சொல்லி பாருங்கள், வந்தாலும் வரும். அதில் ஒரு அடி வரும், வயசாளி பொம்பளை வரும் அந்த பாட்டில். பேரிடும் பாட்டன் உருவம் மோயந்தன் பேர குழந்தை அழகனோ. இது டீன் இல்லை, சாதாரண நடமாறு இருக்கு. இதை மௌலூதில் கொண்டு வரலாம். பேரிடும் பாட்டன் உருவம் மோயந்தன் பேர குழந்தை அழகனோ. அவன் பார்த்துட்டு இருப்பான் எல்லாரும். بمري لننت أعيده قد أتاه الله بالفرج ومريضا أنت أعده قد أتاه الله بالفرج يا كريما جد راحته فكفيت البحر واللجج أنت منجينا من البلوى طيبه في العالم الأرجي
இன்ன பைத்தன் அந்த சாக்கினு லைச முஹதாஜன் இல சுருஜி லைச முஹதாஜன் இல சுருஜி குங்கும பொட்டு கொள்ளுங்குது அடிப்போம். இந்த பாட்டு படிப்போம். அவனே சரிண்ணா பின்வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்க, தூர விட்டுருக்க சாதம் எடுக்கம்பா. இது அதே மாதிரி இன்னும் சில இது மாதிரிலாம் இருக்கு. உதாரணமா என்ன, கவிதை அரங்கேறும் நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது அந்த நேரம் நாங்கள் ஓதரகாட்டில் வந்த படம் தான் அது. அந்த 7 நாட்கள்னு ஒரு படம். அந்த நேரத்தில் உள்ளதெல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கு. அந்த என்னென்ன படமெல்லாம் பார்த்தேன்னு. அதில் ச ச ச நி ச ச ச ச ச தன தமன பதமன அதில் வரும். இதுக்கு போது என்ன செய்யறது, இருக்கலாம். அவனுக்கு அப்படி செத்தலாம் வந்துச்சு இல்லை, எங்களுக்கு வந்துச்சு. எனக்கு வந்து என் கூட உள்ளவங்கள்ட்ட 1-2 சொன்னாலும் பிக்கப் பண்ணிடுவாங்க. மெயினாக நானாக இருந்தாலும் அவங்களே இருந்து சில ஐடியா தருவாங்க. அதுக்கு என்ன செய்வோன்னா ம ம ம ம ம ம ம ம ம மீன்ஸ் வருமா ம ம ம ம ம ம ம ம ம மக்களுக்கு தெரியாதுல்ல, மீன்ஸ் வருமா மேங்கிறாங்க. மீ 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 மு 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 மாமி மு மம மாமம்மா மூ மீ மு கவிதை அரங்கேறும் நேரம் மூலாய சல்லிவசல் அடலிம் தாயிம் அடனோன்னு என்ன நினைக்காது ஒரு தானே சேர்த்தா என்ன மௌலாய சல்லிவசல் அடலிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ரில் ரில் ஹல்கி குல்லிஹிமி. இடையில உழப்பினா சமாளிச்சிடலாம். டிவியில் உழப்பில் வந்தால் கூட என்ன செல்லலாம், யாரும் கேட்கவும் மாட்டாங்க, தெரியாது. ஏன் அரபி தானே. குரான் ஓதும் பொழுதே ஏமாத்துவாங்க. குரான் ஓதும் பொழுது தெரியுமா, இந்த நாகூர் தர்காவில் யாசி ஓத பார்த்துருக்கீங்களா? இந்த யாசி ஓதவங்களை பாத்தியா ஒருத்தர் சிறப்பாக கேட்டு உட்காந்துருப்பான். அவனை போய் பாருங்களேன். யாசினை என்ன வேகமாக ஓதினாலும் கம்ப்யூட்டரில் போட்டாலே எப்படி 2 நிமிஷமாக தான் ஆகும். அரை நிமிஷத்தில் ஓதி முடிப்பாங்க. யாசன் இலை தொழிற்சா விட்டுடும் கடைசியில். இதெல்லாம் அந்த ஏமாற்றக்கூடிய புத்தியில் வர்றது. அந்த டியூனே உடஞ்சாலும் நம்ம சரி கட்டிடலாம், அது பெரிய காரியம் இல்லை. இந்த நாவூர் பாட்டு, இந்த சினிமா பாட்டெல்லாம் கூட சில வார்த்தை தப்பாக வரும்னா அப்படியே டிவியில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. சில வார்த்தை கூட, அதாவது அப்புறம் கைசர் கேட்டார் அப்போ முதல்ல என்னன்னா, சில வார்த்தைகள் முடிந்த பிறகு அடுத்த வார்த்தை இருந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டார் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது. கேட்டிங்களா? வராமல் இருந்தா அதுக்கு என்ன செய்வாங்கன்னா கூட ஒருத்தரும் சொல்லிடுவான். ரிப்பீட் பண்ணுறது. ஆமாம், சினிமா பாட்டிலே அப்படி தான். நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ, நான் என்ன சொல்லிவிட்டேன்னு ஒரு அதில் செம்மாங்கனி போலே கண்ணம் சிவந்து விட்டதடி, மௌனத்தினாலே உடல் அறிந்து விட்டது விட்டதடி. எனக்கு வார்த்ததே இல்லை. அட ஏழி விட்டதடி, அட தூண்டி விட்டதடி, நான் பார்க்கும்போது எண்ணம் என்று கனிந்து விட்டதடி. டீன் முடிஞ்சு வச்சு என்ன என்ன என்னன்னு 3 தரம் போட்டு விட்டான். உபேத்துறது இது கவிதையில் சகஜம். என்ன 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 இதை மாதிரி பாடலையும் போடுவாங்க. அப்படியே ஓயிட்டு வருவான். டீன் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி அங்கிருந்து எடுத்துடலாம். டம்மி லிரிக்ஸ் டம்மி லிரிக்ஸ் அதுக்கு பேர். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏமாத்த தெரியும். ஏமாத்துறதுக்கு பேர் என்னன்னு தெரியாது. வார்த்தை முடிஞ்ச பிறகு திருப்பி அங்கே டியூன் இருக்கும், வார்த்தை முடிஞ்சிருக்கும், அது திருப்பி அன்றும் வந்ததும் அதே நிலா சச்சாங்கிறான்ல, அது மாதிரி சச்சாங்கிறது வார்த்தை கிடையாது, அது அந்த டியூனுக்காக சச்சாங்கிறது எக்ஸ்ட்ரா சொன்னது. அதே மாதிரி இது நாங்கள் மோர்திலே அதை இழுத்து விட்டுருவோம். அந்த மாப்பிள்ளை காதலிச்சான் கையை பொடிச்சான் என்ன கையை பொடிச்சான் அப்படின்னு அதில் வரும். மூலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி குல்லிஹிமி அமின்த தக்குருஜீரானிம் பீதி சல்லம். இது குல்லிஹிமே கூட வர்றதுன்னு சொல்லிடுறது, இல்லைன்னா டீம் வராது. அதுக்காக அந்த குல்லிமே கூட வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யா நபி ஸலாம் அலைக்கும்
யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், சலவாத்துல்லாஹி அலைக்கும், ஓ சலவாத்துல்லாஹி அலைக்கும். அன்று வந்ததும் அதே நிலா சச்சா சல்லு பீனா பிஹத்தி மாமி செச்சாங்க வேண்டியதான். செச்சா பெரியப்பான்னு சொல்லிட்டு போய் வேண்டியதான். டிவியில் இது என்ன குரான் வசனமாக மாத்திரை கவலைப்படுறதுக்கு. இந்த கங்கைக்கரை தோட்டம் ஒரு பாட்டு உண்டு. கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு படிச்சுட்டு அந்த பாட்டை முதல் அடியை படிச்சுட்டு மூச்சை விடுவான் அந்த பாடகி. உடனே பக்கத்தில் உள்ள சொல்லுவா, ஏனம்மா பாட்டை நிறுத்தி விட்டாய், பாடம்மா பாடு. இது எப்படி மூலத்தில் எடுக்கிறதெல்லாம் போய் வச்சிருக்கோம். மூலா யஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. நின்றுவோம். உன்னை பக்கத்தில் ஏனப்பா மூலத்தை நிறுத்தி விட்டாய், பாடப்பா பாடு. آمن تذكر جيران بذي سلمي ما سجد دمعا جرى من مقلة بدمي أم حبت الريح من تلقاء قاضمة وأومال البرق في ظلمي من علمي. கங்கை கரை தோட்டம். இதை பார்த்து என்ன விளக்கண்ணா, மூழ்குங்கிறது ஒரு குப்பை கூத்து பாட்டு கச்சேரியை விட கேடு. அதுதான் சொல்லி காட்டுறேன். எவனோ எடுத்த டியூனு, எந்த டியூனுமே எதுங்க காப்பி நிறைய அடிப்பானுங்க. ஏன் வச்சுருங்க, மியூசிக் டைரக்டர் கூட எல்லாம் கரெக்டாக போட்டது இல்லை. ஹிந்திக்காரன் போட்டது இவன் எடுப்பான், இவன் போட்டது அவன் எடுப்பான். உதாரணமாக பாருங்களேன், ஒரு பாட்டு மாங்குக்கை சாத்து தும்ஹாரா பைனே மாங்லியா சம்சார். இது ஒரு அழகான பாட்டு, ஹிந்தி பாட்டு. இது ஹிந்தி தானா? ஏற்கனவே உருது பாட்டு அது நம்ம சொந்தமா அடிச்சு. உண்மையிலே இதுல இருக்கு. ரஃபியா யாரை படிச்சேன்னு நினைக்கிறேன், அந்த அந்த அவர் எழுதுனது. மாங்குக்கு சாத்து தும்ஹாரா. இதுல சினிமா பாட்டு தமிழ்ல இருக்கு. வாழ்வினில் கோரிக்கை போலே அப்படி ஒரு பாட்டு தமிழ்ல இருக்கு. நீங்க இதுல அடிச்சு பாருங்க. தீன் கோடி காப்பி, தீன் கோடி நாட்டிய திவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பி அடிச்சிருக்கான். அவங்களே காப்பி அடிக்கும், ஒரு தூரம் காப்பி அடிக்க மாட்டானா. சல்லு பினா பேத்தி மாமி மாமி டீன்னு இங்கே உடையுது பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சல்லு பினா பேத்தி மாமின்னு இழுக்கிறத விட சல்லு பினா பேத்தி மாமி மாமி அலா ஷஃபி எல் அனாமி மாமின்னுக்கிற வேண்டியது. அங்கேயும் மாமி மாமா என்னதான்னு சொல்ல வேண்டியது யாருக்கும் தெரியாது. இது என்ன, இந்த அரபி டியூனு இதில் எல்லாம் ஏமாறுவாங்க. பொதுவாகவே அரபி மேலே உள்ள பக்தியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஐயம்பேட்டை ஜியாவுத்தீன் அஜரத்துன்னு ஒரு சுன ஜமாத் பெரிய அஜரத்து இருந்தார். நாங்கள் சின்ன பிள்ளைல அவர் பெரிய ஆள். நாங்கள் 15 வயசில் இருக்கணும், அவர் அப்பவுமே 40-50 வயசு. அவர் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஊரில் மொழுது ஓடிட்டு இருந்தாங்களாம் பள்ளிவாசலில். பள்ளிவாசலில் மொழுது ஓடும் பொழுது இந்த தலைவர், செயலாளர், முத்தவலி, துணைத் தலைவர்லாம் இருப்பாங்கல்ல. அப்போ செயலாளர் என்ன செஞ்சாராம், தலைவர்கிட்ட ஏறு கலப்பை எனக்கு வேணும், நாளைக்கு வயக்காட்டில் உழுது போடுறதுக்கு ஏறும் கலப்பையும் தாங்க, நாளைக்கு நான் வர்றேன். சரி காலையில் விடிய காலையில் விடிகாலம் வாங்கல்ல, விடிய காலையில் வாங்க தாரேன்னு சொல்லிட்டார். இவர் போகலை, அவர் கொடுக்கலை, நடக்கலை. அது அன்னைக்கு ராத்திரி இந்த ரவியில் ஒரு பன்னாளுக்கு ஓதுவாங்கள பொழுது அந்த காலம். இப்போ எல்லாம் உட்காந்து பொழுது ஓடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, லைட் ஆஃப் ஆகிடுச்சு. உடனே இந்த ஏறு கலப்பை கேட்டார் தலைவர், முத்தவல்லின்னு வச்சுக்கோமே. அவர் இந்த ஏறு கலப்பை தரலங்கிற கோபத்தில் மூணு மெட்டிலே அடித்தாராம். ஏறும் கலப்பையும் தாரும் என்றே தந்தீரா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? முத்தவல்லி சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தார் செயலாளர். விடிய காலையில் நான் வரும் என்றே வந்தீரா. முதல் நாள் பார்த்தார், யா ரப்பனா யா ரப்பனான்னு போட்டார் சொல்லி ஒரு கதை சொல்லுவார். இந்த அரபி மேலே உள்ள பக்தினால ஏறும் கலப்பையும் தரும் என்றனே யா ரப்பனா எல்லாம் ரே வருது இல்லைங்க, ராருன்னு வர்றேன்னு அடிச்சு விட்டான்.
இந்த மாதிரி அன்றைய காலத்தில் அரபி மொழி பக்தி ஒரு ஆலிம் சார் தொலை வச்சு ஒருவரை ஏமாத்துறாருன்னு சொல்லுவாங்க. அல் குர்மா கறி பிட்டன் பிரியாணிலாம் ஒரு ஆள் சாப்பிட்ருக்காங்க. அதே ஒரு ஆள் கராத்தா ஓனாராம். அல் குர்மாவுக்கும் வல் பிரியாணிக்கும் வல் ஜிலேபிக்கும் வல் பூந்து ஆயுது முடியுதான் பூந்திய பூந்து அல் முறுக்கிக்கும் வல் காரச்சேவுக்கும் வல் சிலேப். அல்லாஹ் அக்பர். குரான் மாதிரி ஓயிட்டார்ல. இந்த மாதிரி ஏமாத்துறது உண்மையா பொய்யானது தெரியாது. இப்படி சொன்னாலும் மக்கள் நம்பக்கூடிய காலம் அது. ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால அரபி பக்தி கொஞ்ச நெஞ்ச பக்தி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாடு போயிட்டா அரபி தெரிஞ்சு வச்சு, அதனால அப்படி ஏமாற்ற முடியாது. அரபிங்கிறது ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி அப்படின்னு விளங்கிட்டான். அன்னைக்கு இது மொழியா பார்க்கப்படலை. அல்லாட்ட இருந்து குரான் இறங்கினால அரபியே அல்லாட்ட இருந்து இறங்கின்னு நினைச்சுக்கிட்டான். அரபி மொழியே அல்லாட்ட இருந்து இறங்கின மொழி. அதனால அரபி வார்த்தையை கேட்டாலே பக்தி பரவசத்தோடு பார்ப்பாங்க. அப்போ நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால ஈரான் ஈராக் போர் நடந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ஆளுகிட்ட கேளுங்க தெரியும். ஈரான் ஈராக் போர் அப்போ டிவியெல்லாம் கிடையாது. 30 எல்லாம் வானொலி தானே. அல்ல ஈரானும் எத்தனை அப்படின்னு செய்தி வானொலியில் வரும். இதுக்கு அர்த்தம் என்ன? ஈரானும் ஈராக்கும் மோதிக்கொண்டது, சண்டை யுத்தம் நடக்கு. அல்ல ஈரானும் அப்படி உங்களுக்கு பொம்பளைலாம் வானொலிக்கு முன்னால ஆமீன் ஆமீன் சொன்ன காலம்லாம் உண்டு. நக்கல் அடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பான ஒரு அறியாமையினால மக்கள் அப்படி இருந்தான். இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மிகப்பெரிய அயோக்கியத்தனம் செய்தது பெரும்பாலும் ஆலிம்கள். ஆலிம் சாக்கே என்ற போர்வை செஞ்ச சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் பார்த்ததிலே கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு ஆள் நான் ஏற்கனவே சொன்னேன், தென்காசியில் வச்சுட்டு இருந்தார். அவரும் மோது பார்த்தாலும் ஓதுவார். ஆனால் நீ சொல்றது சரதன்னார். நீ சொல்றது கரெக்ட், உண்மைதான், நீ சொல்ற மாதிரி மதவில் அப்படி தான் இருக்கு அப்படிலாம் ஒத்துக்கிட்டார் அவர். முஸ்தபா ஜெர்த்துங்கிற ஆள். இந்த மாதிரி ஆலிம்கள் இந்த சமூகத்துக்கு செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனாலும் மக்கள் அதை சொல்லி தப்பிக்க முடியாது. ஆலிம் சாக சொல்லிட்டான் அறிஞர் சொல்லிட்டான்னு சொல்ல முடியாது. ஆலிம் சாக குளத்தில் விழுந்து சாவுனா செத்துருவானா? யோசிக்க மாட்டான். ஏன் செத்து மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்க மாட்டான். மக்கள் அதை கேட்கணும். ஆலிம்கள் செய்த அநியாயம்தான். ஆனால் மக்களுடைய அறியாமை கொஞ்சமாக விழிப்புணர்வாக இருக்கணும். அது ஓரளவு விழிப்பு மக்கள்கிட்ட வந்தது இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது எவனுமே. ஒரு காலத்தில் இளைஞர்கள் தொலை கூட மாட்டாங்க. நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும், பழைய வயசுலாம் போக முடியாது. 10 வயசில் பள்ளியாவது போய் தொலை போனால் பெரிய ஆளுக்கு என்ன செய்யணும்? எங்கே தொலை வந்திருக்கீங்களோ போடா ஒன்றுக்கு இருக்க கிடையாது, தொழுகைக்கு வந்தாங்க பற்றி விட்ருவாங்க. அப்போ ஹதீஸ்களை படிக்கும் பொழுது குழந்தைகளை எப்படி தொழுகையை பயிற்சி கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளை பார்த்து அஸ்ஸலாம் சொன்ன நபிகள் நாயகம் விளையாடி கொண்டிருக்க பையங்களை பார்த்து அஸ்ஸலாம் அலைக்கும்பாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கான்செப்ட், நபிகளுடைய கான்செப்ட் எவ்வளோ பெரிய விஷயம். அது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி சிறுவர்களை இஸ்லாத்மா ஈர்ப்பதற்குண்டான லட்ச ஹதீஸ் இருக்க. தொலை வந்தா பற்றி விடுவாங்களே. அப்போ இவங்க மக்கள் இவ்வளோ மோசமாக இருந்ததுக்கு காரணம் ஆலிம்கள் மக்கள்கிட்ட புரிய வைக்கல உண்மையை. அல்லாஹ் தாலா இந்த மாதிரி சில உண்மையான மார்க்கத்தை சொல்லக்கூடிய மூலமாக சில பேருக்கு ஹிதாயத் கிடைச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. இது அல்லாஹ்வுடைய முழுக்க அல்லாஹ்வுடைய வேலை தான், மனுஷனுடைய திறமைலாம் கிடையாது. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. நபிகள் பெருமான இஸ்லாத்தை சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னுடைய அப்பா அபூ தாலிப் இஸ்லாத்தை கூப்பிடும் பொழுது அவர் வரலையே, நீ நினைச்சா இஸ்லாத்தை வர முடியாது, நேரம் காட்ட முடியாதுன்றான் அல்லாஹ். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். எப்படி தான் இவ்வளோ பெரிய மக்கள் ஏத்துவத்தை ஏற்றார்கள் என்பது பேராச்சரியம். அல்லாஹ் என்ன லேஸ், அவ்வளோதான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.